வணக்கம் நண்பர்களே, பாபாக்கருக்கு தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காலையூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியைச் சேர்ந்த பல வீரர்கள் பல பாகத்திலும் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக IPL-இல் ஒரு சில வீரர்கள், அதே போன்று PSL-இல் ஒரு சில வீரர்கள் மிகச்சிறப்பாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் PSL-இல் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி லாகூர் கலண்டர்ஸ் வெர்சஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில இலங்கை அணியினுடைய T20 ஃபார்மேட்டுக்கு மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடக்கூடிய குசல் ஜனித் பெரேரா, பானுக ராஜபக்ச சிறப்பாக சம்பவம் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் IPL தொடருடைய ஒரு போட்டி இடம்பெற்றது. அதுதான் RCB வெர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளான போட்டி. இதில் எய்சான் மாலிங்க மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்று எல்லோரும் எதிர்பார்த்து, ஒருவருக்கு கவலையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த செய்தி என்று சொன்னால், அதாவது இலங்கை அணியினுடைய நீண்ட நாள் ஒரு காலகட்டத்தில் தலைவராக இருந்து, அதே போன்று ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்து, ஒரு பினிஷராக இருந்து மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடிய ஆஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் போட்டியில் இருந்து, அதாவது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியோடு ஓய்வு பெறுகிறார். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தொடர்ந்து தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில இருந்து வருவோம். அதாவது இலங்கை அணியினுடைய ஒரு நாள் T20 டெஸ்ட் போட்டிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், மிகச்சிறந்த ஒரு தலைவர், பல போட்டியை இலங்கை அணிக்காக வெற்றிக்கு வழிவகுத்த மிகச்சிறந்த ஒரு வீரர். டெஸ்ட் போட்டிகளாக இருக்கலாம், T20 போட்டிகளாக இருக்கலாம், அதே போன்று ஒரு நாள் போட்டிகளாக இருக்கலாம். அதாவது பினிஷிங் மேன் என்பதாக ஒரு காலகட்டத்தில் இலங்கை அணி சார்பாக அழைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் தான், சகலுதிரை வீரர் தான் ஆஞ்சலோ மேத்யூஸ். இவர் ஏற்கனவே T20 போட்டியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதே போன்று ஒரு நாள் போட்டியிலும் நீக்கப்பட்டிருந்தார். டெஸ்ட் போட்டியில் மாத்திரமே அவர் விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு தகவல் ஏற்கனவே வந்துவிட்டது, அவர் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற போகின்றார். குறிப்பாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் இருக்கின்றன. இந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் ஏதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் சரி, அல்லது 2வது டெஸ்ட் போட்டியில் சரி, ஆஞ்சலோ மேத்யூஸ் ஓய்வு பெறுவார் என்பதாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பதாகவே நான் ஒரு காணொலி ஒன்று தந்திருந்தேன். அந்த வகையிலே நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆஞ்சலோ மேத்யூஸ், அதே போன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியோடு இலங்கை அணியினுடைய சகலுத்துறை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஓய்வு பெற இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. அது உத்தியோகபூர்வமான தகவல். முதலாவது டெஸ்ட் போட்டியோடு அவர் ஓய்வு பெற இருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். அதே போன்று இலங்கை அணிக்காக பல போட்டிகளில் வெற்றி வாகை உட்படுத்திய ஒரு தலைமை தாங்கி, பல போட்டிகளில் வெற்றி வாகை உட்படுத்திய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், பல கிண்ணங்களை சுவீகரித்து கொடுத்த மிகச்சிறந்த ஒரு சகலத்துறை வீரர், மிகச்சிறந்த ஒரு தலைவர். எனவே பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை காலமும் இலங்கை நாட்டிற்காக வேண்டி அவர் சேவை ஆற்றியமைக்காக வேண்டி. அதே போல நாங்கள் PSL தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் PSL குவாலிஃபயர் நம்பர் 2 இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலே லாகூர் கலண்டர்ஸ் வெர்சஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டது. இதுல முதல்ல துருப்படுத்தாடிய லாகூர் கலண்டர்ஸ் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 202 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்த லாகூர் கலண்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குசல் ஜனித் பெரேரா மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி 35 பந்துகளுக்கு 61 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று முகமது நயீம் 25 பந்துகளுக்கு 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அப்துல்லா ஷஃபீக் 24 பந்துகளுக்கு, பானுக ராஜபக்ச 13 பந்துகளுக்கு 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக லாகூர் கலண்டர்ஸ் அணியினர் 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 202 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்த பதிலுக்கு துருப்படுத்தாடிய இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியினர் 15.1 பந்து வீச்சு பிரதையில் 107 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள். இஸ்லாமாபாத் யுனைடெட் அணி சார்பாக சல்மான் அகா 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், 26 பந்துகளுக்கு. அதே போன்று சதாப் கான் அணியினுடைய தலைவர் 14 பந்துகளுக்கு 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று நசீம் 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், 5 பந்துகளுக்கு. வசீம் 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், 10 பந்துகளுக்கு. இந்த போட்டியில 95 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் லாகூர் கலண்டர்ஸ் அணியினர். IPL போட்டியினுடைய நேற்றைய போட்டி மிகச்சிறப்பாக இடம்பெற்றது. சன்ரைஸ் ஹைதராபாத் வெர்சஸ் RCB அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது. ஆறுதல் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர். முதல்ல துருப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் 231 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் அபிஷேக் சர்மா 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், 17 பந்திற்கு. ட்ரெவிஸ் ஹெட் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், 10 பந்துகளுக்கு. அதே போன்று இஹ்சான் கிசான் ஆட்டமிழக்காமல் 94 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். முதலாவது போட்டியில் அடித்த 100க்கு பிறகு அது இறுதி போட்டியில் 94 அடித்திருக்கின்றார். 48 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 5-6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று கிளாசன் 24, வர்மா 26 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். மொத்தமாக சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் 231 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள்.
கொண்டார்கள். 6 விக்கெட் நிலையிலிருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆர்சிபி அணியினர் 189 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளில் இருந்து 19.5 பந்து வீச்சு பிரதியிலே ஆர்சிபி அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சல்ட் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 32 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மரங்களாக விராட் கோலி 43, மயக் அகர்வால் 11, அதே போன்று ரஜித் படிதர் 18, அதே போன்று நிதிஷ் சர்மா 24 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக ஆர்சிபி அணி 189 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து 19.5 பந்து வீச்சு பிரதியிலே சன்ரைஸ் ஹைதராபாத் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பெக்கமின்ஸ் 4 ஓவர் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட் கைப்பற்றியிருந்தார். ஐசான் மாலிங்க 4 ஓவர் பந்து வீசி 37 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே 42 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். போல மற்றொரு சுவாரஸ்யமான காண்டியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.